ஹலோ ஹேவி வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தண்டேல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பேசிக்கா வந்து ஒரு தெலுங்கு படம். லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா, சாய் பல்லவி இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டாக்டர் சந்து மோனத்தி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால மச்சிலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து இந்த வந்து மீனவ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஹீரோ நாக சைத்தன்யாவும் அவரோட ஒரு கேங்கும் அவங்க வந்து இங்கிருந்து மீன் பிடிச்சி கொண்டு போயிட்டு குஜராத்ல வித்துட்டு வருவாங்க. வித்துட்டு வருவாங்க கப்பல்லே, சரி அவங்களோட போட்லயே போயிட்டு வருவாங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம் கடல்ல தான் இருப்பாங்க, 3 மாசம் தான் அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஸோ நாக சைத்தன்யா வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவியை லவ் பண்றாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க தான். ஸோ இவங்க லவ் பண்றாங்க ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அவரும் பாத்தீங்கன்னா 9 மாசம் கடல்ல தான் இருப்பாரு, 3 மாசம் இவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்படின்ற போது அவர் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மீன் பிடிச்சிட்டு அதை கொண்டு போய் குஜராத்ல விற்க போகும்போது அவர் வந்து தெரியாம குஜராத்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர்ல போயிட்டு அந்த சிபிஎஸ்ல மாட்டிக்கிறாரு. அங்க இருக்க கடற்படை அவரை கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. போட்டு அடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பாகிஸ்தான் ஜெயில மாட்டிக்கிறாரு. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாய் பல்லவிக்கு தெரிய வருது. சாய் பல்லவி எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை பாகிஸ்தான் ஜெயில இருந்து இந்தியா கூட்டு வர பாக்குறாங்க. ஃபைனலா அவர் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையா, அதே மாதிரி சாய் பல்லவி அந்த இவர் நாக சைத்தன்யாவோட அவங்க காதல் கடைசியா ஒண்ணு சேர்ந்ததா இல்லையான்றது அந்த படத்தோட கதை. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அவுடேட்டட் ஒன் லைனர் தான் இது. மெயினா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தது. ஒவ்வொரு சீனுமே சரி, லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப சிம்பிளாவும் அந்த ஒரு லவ் பொசிஷன்ஸா இருக்கட்டும் சாய் பல்லவி கூட, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த அந்த ஒரு ஸ்டன்ட் சீன்ஸ், ஒரு சில மாஸ் எலிமெண்ட்ஸ், அவரோட ஆக்டிங் அதெல்லாமே ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லயும் அந்த 2 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில நடக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ், பாகிஸ்தான் ஜெயில், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. அவர்கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நீட்டா பண்ணியிருந்தாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. அதே மாதிரி சாய் பல்லவி அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லர். ஆக்டிங்ல பயங்கரமா நடிச்சிருக்காங்க, செம பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா சாய் பல்லவி எப்பவுமே வந்து ஒரு படமும் சூஸ் பண்ணி தான் நடிப்பாங்க. அவங்க கேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த படம் மட்டும் தான் நடிப்பாங்க. செலக்டிவா தான் ரொம்ப சூஸியான ஒரு டைப் தான் அவங்க சாய் பல்லவி. அதே மாதிரி இந்த படமும் அவங்க கேரக்டர் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னா தான் இந்த படத்தை அவங்க சைன் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது, ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவங்களோட ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் படத்துல அவங்க வராங்க. ஒவ்வொரு சீனும் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட், அவர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸ், நாக சைத்தன்யா எப்போ வருவார் காத்துட்டு இருக்க டைம், அவங்க காதலை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சரி இனிமே வருவாரா இல்லையான்னு தெரியல, நம்ம வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு டபுள் மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறது ஆக்டிங்ல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவங்க பயங்கரமான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சாய் பல்லவி. அவங்க இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லர்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆடுகளம் நாராயண் அவரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு படத்துல. ஸோ அவரோட கேரக்டர் இந்த படத்துல நல்லா இருக்கும். அது மாதிரி பப்ளு பிருத்திவிராஜ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாய் பல்லவிக்கு அப்பாவா ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் தான், ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு அவர். அது மாதிரி கருணாகரன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமே சூப்பராகவே இருந்தது. ஸோ நம்ம தமிழ் ஆக்டர் கருணாகரன் அவரும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவிக்கு ஃபினான்ஸாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல அவரும் ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் வராது. நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் ரொம்ப சும்மா சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட்னு எடுக்காம ஸோ கதைக்கும் அவரோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கல்பனா லதா அவங்க வந்து நாக சைத்தன்யாக்கு அம்மாவா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் வந்து படத்துல ஒரு மெலோடி நம்பர் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா நீட்டாவே கொடுத்தாரு தேவிஸ்ரீ பிரசாத். அதே மாதிரி ஷர்மத் ஷாயினுதீனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா அந்த மீனவை இதை சுத்தி நடக்குது. பிளஸ் அதுல வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும். கடல்ல வந்து கப்பல்ல போய் அவங்க மாட்டிப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய அலையில மாட்டிப்பாங்க அந்த போட்ல இருந்து. எப்படி அந்த போட்ல இருந்து தப்பிச்சு வராங்க. ஸோ அந்த நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர்ல போய் மாட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று இருக்கு, ஒரு 10 நிமிஷம் சீன். அது வந்து சிஜி ஒர்க்ஸ் டீம் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. பட் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த சீன். வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில ஒரு சூப்பரா கேப்சர் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. பிளஸ் படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ரிச் அண்ட் விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸ் ஒவ்வொரு கட்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் நவீன் நூலியோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரத்துல ரொம்ப நீட்டா வந்து படத்தை எடிட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த படத்துல ட்ரிம் பண்ணிருக்கலாம், பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு படுது. பட் எடிட்டிங் பொறுத்தவரைக்கும் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. மெயினா டேரக்டர் சந்து மோனத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவுடேட்டடான ஒரு பழைய கதை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு உள்ளுக்குள்ள. அது மாதிரி ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு அப்படியே ஒரு மாதிரி எலிவேட் ஆகி போகுது படம். ரொம்ப நல்லா நீட்டாவே தான் போயிட்டு இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு கதை அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா வெளியே நகர முடியாம ரொம்ப ஒரு மாதிரி அதுக்குள்ளே சிம்பிளா சுத்திட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல படம் வந்து லேக் ஆச்சு. பிளஸ் கதை அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு வெளியே வர்றது ரொம்ப சிம்பிளா ஆகி போச்சு. நம்ம வேற மாதிரி படம் எதிர்பார்த்தோம். பட் அது வந்து ரொம்ப சிம்பிளா செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு படத்துல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட்னு வெளியே கொண்டு வந்து முடிச்சிட்டாரு படத்தை. அதுதான் கொஞ்சம் மைனஸா பார்த்து. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்தாருன்னா படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டுது. பட் ஆனா ஒரு சில எமோஷனல் கனெக்ஷன் இந்த படத்துல ஆச்சு. ஏன்னா இந்த படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா நான் ஆல்ரெடி சொன்னது சாய் பல்லவி தான். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் அந்த படத்துல நான் ரொம்ப பெரிய ஹைலைட்டடா பார்த்தேன். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பிளஸ் வந்து டெக்னிக்கல் டீமோட ஒர்க்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம்
அதை தவிர பெருசா எனக்கு எதுவுமே ரொம்ப இம்ப்ரெசிவ் இல்ல. படத்தை நிறைய லேக் செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. அதான் ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துல நான் பார்த்தது. ஸோ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான் அது. ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ரொம்ப போர் அடிச்சதுன்னா பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவு அந்த சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த படம் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில வருது. கண்டிப்பா டைம் இருக்கும்போது பாருங்க. எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்ல ஒரு 5 ரீஜனல் லாங்குவேஜ்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது கண்டிப்பா சாய் பல்லவிக்கு அந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.